அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை சோள மாவு ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரொட்டி. அரிசியை விட கோதுமை மாவோட இந்த சோள மாவு ரொட்டி உடலுக்கு பல மடங்கு சக்தி தரக்கூடிய ஜவ்வார் ரொட்டின்னு சொல்லுவாங்க. வெள்ளை சோள மாவு ரொட்டின்னும் சொல்லுவாங்க. 1 கப்பு சோள மாவு எடுத்துக்கோங்க. 1 கப்பில் 2 ரொட்டி போடலாம். நல்ல உப்பு போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பனையுங்க. கோதுமை மாவு மாரி இருக்காது, பிசின் தன்மை இருக்காது, பொற பொறன்னு இருக்கும் மாவு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அழுத்தி பனையணும். அழுத்தி பனைஞ்சதுக்கு பிற்பாடு நம்ம சப்பாத்தி போடுற கட்டையை எடுத்துகிட்டு அதில் மாவு அந்த சோள மாவையே பரப்பி விட்டுக்கோங்க. அந்த மாவையே கையில் தடவிக்கிட்டு 2 கையாலையும் சுற்றி சுற்றி திருப்பி விட்டு அதை போட்டுக்கிட்டே வாங்க. அது மெலிசாக ஓரமாக தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா மெலிசாக வரும். அந்த சப்பாத்தி போடுற கட்டை அளவுக்கு போட்டுக்கலாம். மொத்தமாக போடாமல் மெலிசாக தட்டிட்டு வாங்க. நடுப்பரெலாம் எங்கெங்கே மொத்தமாக இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து மெதுவாக தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னா ஓரமெல்லாம் வெடிக்காமல் அழகாக வரும். இது சில பேருக்கு போட வராது. மாவு பொற பொறன்னு இருக்கிறதுனால ஓரமெல்லாம் வெடிப்பு வரும். அதை அழுத்தி அழுத்தி விட்டு நல்லா நடுப்பரெலாம் கொஞ்சம் மொத்தம் இல்லாமல் தள்ளி விட்டே தட்டிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா நல்லா பெரிய ரொட்டியாக போடலாம். நல்லா மெதுவாக தட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டே வாங்க. ஓரமெல்லாம் அழுத்தி விட்டுக்கிட்டே வாங்க. அப்போ தான் இந்த ரொட்டி பார்க்க நல்லா உப்பிட்டு வரும். இதை வேக வச்சு எடுக்கிறதோட தட்டுறது தான் பெரிய கஷ்டம். வெடிக்காமல் தட்டிக்கிட்டு வரணும். 2 கையால் எடுத்து சூடாக இருக்கிற சப்பாத்தி கல்லில் மெதுவாக போடுங்க. ரொட்டிக்கு எண்ணெய் போடக்கூடாது. மேலே அந்த வெள்ளை மாவு தெரியாத அளவுக்கு தண்ணி தெளித்து மேலே அப்படியே வெள்ளை மாவெல்லாம் தேய்ச்சி விடணும். தண்ணியால் ஓரமெல்லாம் எங்கே பார்த்தாலும் வெள்ளை தெரியாத அளவுக்கு தேய்ச்சி விடுங்க. கையில் சூடேறும். ஆனால் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து ஓரமெல்லாம் தேய்ச்சி விடுங்க. அது மாதிரி வெள்ளை தெரியாத அளவுக்கு ஓரமெல்லாம் தேய்ச்சி விடுங்க. இந்த ரொட்டியை சுகர் உள்ளவங்கெல்லாம் பழுப்பு சோளம்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை வாங்கி அரைச்சி வச்சு இந்த மாதிரி ரொட்டி போட்டு சாப்பிட்லாம். சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ரொட்டி. இது வெள்ளை சோளம். இதில் பழுப்பு சோளம்னு இருக்கும். அந்த சோளத்தை வாங்கி அரைச்சி ரொட்டி போட்டு சாப்பிட்டிங்கன்னா சுகர் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓரமெல்லாம் அப்படியே தோசை திருப்பியால் மெதுவாக எடுத்து விடுங்க. அப்போ தான் வரும். தோசைக்கல்லேருந்து கழண்டு வர மாரி இருந்தாக்கா கையால் எடுத்து திருப்பி போடுங்க. தோசை திருப்பியிலே திருப்பி போட்டிங்கன்னா உடஞ்சி விடும். இது சப்பாத்தி மாரி சீக்கிரம் வெந்துடாது. மெதுவாக தான் வேகும். ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. அதனால் மெதுவாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சு எடுங்க. இந்த ரொட்டி மாவில் நிறைய சத்து இருக்குங்க. புரதச்சத்து, இரும்புச்சத்து, கால்சியம், நார்ச்சத்து, மாவுச்சத்து, வைட்டமின் ஏ, வைட்டமின் இ நிறைய சத்து இருக்குது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ரொட்டி சாப்பிட்லாம். ரொட்டி சாப்பிட்டா ரொம்ப புத்துணர்ச்சியாக நல்லா சுறுசுறுப்பாக இருக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் நல்லா வேக வச்சு எடுக்கணுங்க. 4 பக்கமும் சுற்றி விட்டு நல்லா வேக வச்சு எடுக்கணும். கொஞ்சம் வேகம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இது வயிற்று வலிக்க ஆரம்பிக்கும். அதனால் நல்லா வேக வைக்கணும். 1 கப்பு மாவு எடுத்தோம்னா 2 ரொட்டி தாராளமாக போடலாம். இந்த ரொட்டிக்கு சைடிஷ் நம்ம சப்பாத்திக்கு என்ன சைடிஷ் வைக்கிறோமோ அதே சைடிஷ் இதுக்கும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரொட்டியை சாப்பிட்றதுனால ரத்தம் சுத்தமாகும். இருதயத்துக்கு ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக இருக்கும் இருதயம். மாவுச்சத்து, புரதச்சத்தெல்லாம் நிறைய இருக்கிறதுனால எலும்புகள்லாம் நல்லா வலுவடையும். மாவில் ரொட்டி மட்டும் இல்லைங்க. காலையில் சாயந்தரம்லாம் இந்த மாவு வச்சு கஞ்சி வச்சும் குடிக்கலாம். இந்த மாவு முன்னாடிலாம் கிடைக்காம இருந்தது. இப்போ எல்லா மளிகை ஸ்டோர்லலாம் இந்த மாவு கிடைக்கிது. அதனால் இதை வாங்கி வச்சு நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டியாவது போட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.